Hi, viewers. நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரியில் லைவ்லீஸ் ஃபார்முலாஸ் ஃபார் கேஜி. ஓகே, ஸோ இதில் கேஜி அப்படிங்கிறது டி டீட்டா பை டிஎஸ் ப்ளஸ் பியூ டேஷ் ப்ளஸ் கியூவி டேஷ்னு எழுதுவோம். பிங்கிறது 1/2h 2EF1 மைனஸ் FE1 மைனஸ் EE2 அப்படின்னு எழுதுவோம். கியூங்கிறது 1/2h EG1 மைனஸ் FE2ன்னு எழுதுவோம். இதில் டீட்டாங்கிறது ஆங்கிள். நெக்ஸ்ட்டு டீட்டாங்கிறது ஆங்கிள்னு எடுத்துக்கிட்டோமா. ஸோ விங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ பாயிண்ட் அந்த கர்வ்ங்கிறது சி கர்வில் நம்ம எடுத்துக்கிறோம். டீட்டாங்க ஆங்கிள் எடுத்துக்கிறோம், கர்வ் சி எடுத்துக்கிறோம். பேராமெட்ரிக் கர்வ் விங்கிறது கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். வி கான்ஸ்டன்ட் அப்படின்னா கர்வ்ங்கிறது யூ கர்வாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரூஃப் பார்க்க போகிறோம். எல்லா பாயிண்ட் ஆஃப் தி கர்வ் சிங்கிறது 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஏன்னா ஜியோட சிக் அப்படிங்கிறதுனால. ஸோ பேராமெட்ரிக் கர்வ் விங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னா யூ கர்வ் தான் எடுத்துப்போம். ஸோ நம்ம விச் வேரிஸ் ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட், அதாவது ஆங்கிள் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கும் போது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வி கான்ஸ்டன்ட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். 1/√e, 0 அப்படிங்கிறது டைரக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா. ஸோ வி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த ரிசல்ட் எடுத்துக்கிறோம். இது நம்மளோட எம் வேல்யூ. நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி கர்வ் சி அப்படிங்கிறப்போ இது வி அப்படின்னா வி டேஷ் அப்படிங்கிறது இன்னொரு டைரக்ஷன் கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கிறோம். சரியா. ஸோ காஸ் தீட்டா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். EL டேஷ் ப்ளஸ் FLM டேஷ் ப்ளஸ் L டேஷ் M ப்ளஸ் GMM டேஷ் அப்படின்னு இருக்கா. ஸோ இதில் எல்லோட வேல்யூ நமக்கு 1/√e, எம்மோட வேல்யூ நமக்கு 0. ஓகே, ஸோ எம் வர இடத்துல எல்லாமே 0 ஆகிடும். ஸோ லாஸ்ட் டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்மும் நமக்கு 0 ஆகிடும். ஸோ எல்லுக்கு வேல்யூ 1/√e, எல் டேஷோட வேல்யூ யூ டேஷ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு எஃப், எல்லோட வேல்யூ நம்ம 1/√e, எம் டேஷோட வேல்யூ வி டேஷ். நெக்ஸ்ட்டு எல் டேஷ் வேல்யூ எழுதிடுவோம். எம்மோட வேல்யூ 0. ஸோ அந்த டேர்ம் நம்ம ஒமிட் பண்ணிடுவோம், ஏன்னா 0ங்கிறப்ப நம்ம எடுத்துடலாம். ஸோ எம் டேஷ் அப்படிங்கிறப்போ 0ன்னு ஆகிடும். ஸோ அந்த ரிசல்ட்டையும் எடுத்துடுறோம். ஸோ இதில் 1/√eங்கிறது ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக இருக்கா. ஸோ EU டேஷ் ப்ளஸ் FV டேஷ்னு எழுதலாம். நெக்ஸ்ட் நம்ம டி அப்படிங்கிறத 1/2mv², அதாவது நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் எழுதிக்கிறோம். EU டேஷ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2FU டேஷ் V டேஷ் ப்ளஸ் G/V டேஷ் ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ரிசல்ட்டு. ஸோ இந்த ரிசல்ட்டை டிஏ யூ டேஷை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ 1/2 யூ டேஷ் ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ 2U டேஷ்னு கிடைக்கும். ப்ளஸ் 2FU டேஷ் அப்படிங்கிறப்போ 1ன்னு கிடச்சிடும். ஸோ 2FV டேஷ்ன்றவும் லாஸ்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ 0 ஆகிடும். ஸோ ரெண்டுத்தையும் 1/2 மல்டிபிள் பண்ணும்போது EU டேஷ் ப்ளஸ் FV டேஷுங்கிற ரிசல்ட் மட்டும் இருக்கும். ஸோ EU டேஷ் FV டேஷுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்னா ∂T/∂U டேஷ்னு அப்ளை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சைன் தீட்டா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஸோ சைன் தீட்டா அப்படிங்கிறது HLM டேஷ் மைனஸ் எல் டேஷ் எம்மா. ஸோ எம்மோட வேல்யூ நமக்கு 0. ஸோ செகண்ட் டேர்ம் நமக்கு தேவையில்லை, 0 ஆகிடும். ஸோ எல்லோட வேல்யூ 1/√e, எம் டேஷோட வேல்யூ நமக்கு வி டேஷ். ஓகே, இது எல் டேஷ் எம் டேஷ். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2ன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 1 எஸ்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதாவது நம்மளோட ஆர்க் லென்த்தை பொறுத்து. சரியா. ஸோ ஆர்க் லென்த்தை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு காஸ் தீட்டா பண்ணும்போது மைனஸ் சைன் தீட்டா, தீட்டாவை பொறுத்து பண்ணும்போது டி தீட்டா பை டிஎஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரைட் சைடு எடுத்துக்கிறோம். இதில் 1/√e அப்படியே வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு அதாவது யூவி பேட்டர்ன் இருக்கு இல்லையா. ஸோ UDV ப்ளஸ் VDUன்னு எழுதுகிறோம். ஸோ யூங்கிறது நம்ம 1/√e அப்படியே வச்சுக்கிறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது D/DS ஆஃப் ∂T/∂U டேஷ்னு எழுதலாமா. நெக்ஸ்ட்டு 1/∂T/∂U டேஷ் அப்படியே வச்சுக்கிறோம். 1/√e நம்ம 1/√eங்கிறது e⁻1/2ன்னு எழுதலாமா. e⁻1/2 e⁻−1/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த டேர்ம் நம்ம x⁻n ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது n x⁻n−1 வரும். ஸோ -1/2 e⁻−1/2 -1ன்னு இருக்கும். ஸோ -3/2ன்னு கிடைக்கும். ஸோ -1/, இது நம்ம எப்படி எழுதிக்கலாம், -1/2 இன்ட்டு e⁻3/2ன்னு எழுதிக்கலாமா. ஸோ அதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாமே இங்கே U டேஷ் V டேஷ், அதாவது நம்மளோட U1 V கர்வை பொறுத்து தான் எழுதுகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஈயை U கர்வை பொறுத்து எழுதும்போது E1 அதாவது ∂E/∂U இன்ட்டு ∂U/∂Sன்னு வரும். ஸோ அதுதான் நம்ம E1 U டேஷ்னு எழுதிக்கிறோம். ப்ளஸ் ஈயை V கர்வை பொறுத்து எழுதும்போது ∂E/∂V இன்ட்டு ∂V/∂Sன்னு எழுதுவோம். ∂V/∂Sஐ V டேஷ்னு எழுதுவோம். ஓகேவா. ∂E/∂V அப்படிங்கிறப்ப E2ன்னு எழுதிடுறோம். ஸோ இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு D/DS ஆஃப் ∂T/∂U டேஷ், அதாவது நம்மளோட ஜியோடசிக் ஈக்குவேஷன் இருக்குல்ல. ஸோ அந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம்.
ஸோ இந்த டேர்ம் தான் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ u ப்ளஸ் டோ டி பை டோ யூ டேஷ்னு இந்த டேர்முக்கு பதிலாக அப்ளை பண்ணிடலாமா? ஸோ அதை எழுதியாச்சு. 1/2 டைம்ஸ் ஆஃப் இ பவர் 3/2ன்னு இருக்கும். இந்த டேர்மையும் அப்படியே வச்சுக்கிறோம். டோ டி பை டோ யூ டேஷ் அப்படிங்கிறத நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? ஆக்சுவலாக இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணல, அதுதான் டோ டி பை டோ யூ டேஷ் அப்படிங்கிறதுல இ யூ டேஷ் ப்ளஸ் எஃப் வி டேஷ்னு இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரெண்டு டேர்ம்லையுமே ரூட்டிங்கிறது காமனாக இருக்கா? ஸோ அதுலேருந்து வெளில எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/√t அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு மல்டிப்புளாக வந்துடுமா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ரூட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா இ மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு சைன் தீட்டாவோட ஃபார்முலா h(v'/√t). நமக்கு √t இன்ட்டு சைன் h தீட்டா அப்படிங்கிறத நம்ம hvன்னு எழுதிக்கலாமா? ஸோ அந்த ரிசல்ட் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம். ஸோ யூ அப்படியே வச்சுக்கிறோம். டோ டி பை டோ யூ அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஆக்சுவலாக டீங்கிறது ½ இ யூ டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் 2f யூ டேஷ் வி டேஷ் ப்ளஸ் ஜி வி டேஷ் ஸ்கொயர்னு தெரியும். இதுலேருந்து டோ டி பை டோ யூங்கிறது 1/2 அப்படின்னு வச்சுக்கிறோம். யூவை பொறுத்து பண்ணுறப்போ E1 F1 V1 வந்துடும். ஸோ இந்த ரிசல்ட்டு தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 1/2e இந்த டேர்ம் நமக்கு எப்படி எழுதுவோம் அப்படின்னா u1 u டேஷ் ப்ளஸ் u2 v டேஷ் இன்ட்டு e u டேஷ் ப்ளஸ் எஃப் வி டேஷ்னு இருக்கும். அதை எடுத்து மல்டிபிள் பண்ணி எழுதுனது தான் இந்த டேர்ம். ஓகேவா? ஸோ மல்டிபிள் பண்ணி எழுதியாச்சு. இதுக்கப்புறம் இந்த டேர்ம் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கு எந்த ரிசல்ட் இருக்குது? -hv டேஷ் டி தீட்டா பை டிஎஸ் ஈக்குவல் டு யூ. நம்ம டோ டி பை டோ யூக்கு வேல்யூ எழுதிட்டோம். அதே மாதிரி மல்டிபிள் பண்ண டேர்ம் எழுதிட்டோம். இந்த டேர்மை இந்த hv டேஷ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரைட் சைட் கொண்டு வரோம். ஸோ u/hv டேஷ் ப்ளஸ் 1/2hv டேஷ் மைனஸ் 1/2hev டேஷ். அதாவது இங்கே இருக்கிறதுனால எழுதிக்கிறோம். பேலன்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அதுக்கப்புறம் இங்கே இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே 1/2h வி டேஷ் இருக்குது. ஸோ இதில் ஈயால் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே காமன் டேர்மாக மாறிடுமா? ஸோ மைனஸ் டி தீட்டா பை டிஎஸ் அப்படி வச்சுக்கிறோம். u/hv டேஷ் அப்படி வச்சுக்கிறோம். இங்கே ஈயால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஸோ மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணும்போது டினாமினேட்டரில் 1/2hv டேஷ் இ டேஷ் ஈன்னு இருக்கும். மேலே E1 இ யூ டேஷும் வரும். ஸோ எழுதியாச்சு. யூ டேஷ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது ப்ளஸ் 2f1 இ யூ டேஷ் வி டேஷ் பை இந்த டினாமினேட்டர் டேர்ம். ஸோ அதையும் எழுதியாச்சு. ப்ளஸ்ஸு g1 v dash squared into e டினாமினேட்டரில் 1/2hev dash e நெல். ஸோ ஃபஸ்ட் டேர்மில் ஈயால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணி செப்பரேட் பண்ணி டேர்ம்ஸை எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த -1/2hev dash இருக்கு இல்லையா, ஸோ எல்லாத்துலையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ e1 u dash squared by 2hev dash மைனஸ் e1 f u dash v dash by 2hev dash minus e2 v dash u dash by 2hev dash minus e2 f v dash squared by 2hev டேஷ்ன்னு இருக்கும். ஸோ இதில் காமனாக இந்த ரெண்டு டேர்மும் இருக்கா, ஒரு ப்ளஸ் டேர்ம் ஒரு மைனஸ் டேர்ம். ஸோ கேன்சல் பண்ணிடும். இங்கேயும் எதுலாம் கேன்சல் ஆகுமோ, ஸோ இ கேன்சல் ஆகிடும், வி டேஷ் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் டேர்ம் என்ன இருக்கும்? 2வும் கேன்சல் ஆகிடும். f1 u டேஷ் பை h மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் இ கேன்சல் ஆகிடும், வி டேஷ் ஸ்கொயர் வி ஸ்கொயர்டும் வி டேஷும் வி டேஷ் ஸ்கொயரில் ஒரு டேர்மு கேன்சல் ஆகிடும். ஸோ g1 வி டேஷ் பை 2hங்க ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் வி டேஷ் அப்படிங்கிறது கேன்சல் ஆகிடும். ஸோ e1 f u டேஷ் பை 2hங்க ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த டேர்மில் நமக்கு e2 கேன்சல் ஆகிடும், வி டேஷ் கேன்சல் ஆகிடும். ஸோ e2 u டேஷ் பை 2hங்க ரிசல்ட் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்மில் வி டேஷ் ஸ்கொயர்லையும் வி டேஷும் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் e2 f வி டேஷ் பை 2he அப்படிங்கிற ரிசல்ட் இருக்கும். இதுலேருந்து யூ டேஷ் டேர்ம் தனியாக செப்பரேட் பண்ணி எழுதுகிறோம், வி டேஷ் டேர்ம் தனியாக செப்பரேட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ யூ டேஷ் அப்படிங்கிறப்போ இந்த டேர்மா. ஸோ மூணுத்தி எழுதும்போது f1/h மைனஸ் e1 f பை 2he மைனஸ் e2 பை 2hன்னு இருக்கும் இன்ட்டு யூ டேஷ். அதுலேயும் காமனாக யூ டேஷ் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வி டேஷ் அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டு டேர்மும். ஸோ g1 பை 2h மைனஸ் e2 f பை 2heங்கிற ரிசல்ட் இருக்கும் இன்ட்டு வி டேஷ். ஓகேவா? ஸோ இதில் எல்லாத்துலேயும் 2he காமனாக வெளில எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரிசல்ட் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே 2e அப்படியெல்லாம் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1/2hங்கிறத வெளில எடுத்துலாம். ஸோ 2e f1 மைனஸ் இங்கே ஆல்ரெடி 2heங்கிறது இருக்குது. ஸோ e1 f மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் இங்கே 2h இருக்குது. ஸோ ஈயால் மல்டிபிள் பண்ணிட்டா போதும். ஸோ e2 u டேஷ்னு கிடைக்கும். 1/2he இங்கே 2heங்கிறப்போ இந்த இடத்துல ஈயால் மல்டிபிள் பண்ணிட்டா போதும். ஸோ g1e மைனஸ் இங்கே இடத்துல 2ha இருக்குது. ஸோ அதனால் எதுவும் மல்டிபிள் பண்ண தேவையில்லை. ஸோ e2 fங்கிற ரிசல்ட்டு. ஸோ இந்த ரிசல்ட்டை தான்
நம்ம இந்த இடத்துல எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, ஹோல் டேர்முக்கு பதிலாக பி அப்படின்னும் 1/2h வி டேஷோட கோஎஃபிஷியன்ட் எல்லாமே க்யூன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். u/h 1/h u/v டேஷ் அப்படின்னா கேஜின்னு எழுதலான்னு. ஸோ மைனஸ் கேஜின்னு எழுதியாச்சு. ஸோ d(θ/ds) ஈக்குவல் டு மைனஸ் கேஜி 1/2he. அந்த ரிசல்ட்டை, அதாவது u டேஷ் கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் p அப்படின்னும் v டேஷ் கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் q அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ ரெண்டுத்துலேயும் நெகட்டிவ் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே கேஜி மட்டும்தான் இருக்கும். ஸோ கேஜி நம்மளுக்கு இந்த ஹோல் ரிசல்ட்டையுமே நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. ஸோ கேஜி ஈக்குவல் டு இந்த டேர்மு லெஃப்ட் சைடும் மைனஸ் d(θ/ds) ரைட் சைடும் கொண்டு வந்தோம் அப்படின்னா நெகட்டிவ்க்கு சேஞ்ச் ஆகிடுமா. ஸோ கேஜி ஈக்குவல் டு d(θ/ds ப்ளஸ் pu டேஷ் ப்ளஸ் q டேஷ். ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்ததை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். எனஃப்.